மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. யாம் இருக்க பயமே அருண்குமார் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசினியர்கள், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2025 என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்ய காத்திருக்கு சார்? ஸோ இனி வரக்கூடிய எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் ஒரு கலக்கத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்களும் ஒருவர்கள். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பயத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் அஷ்டம சனி வந்திருக்கக்கூடிய வேளையில் மிக அபூர்வமான பயிற்சியாக வந்திருக்கக்கூடியது தான் சிம்ம ராசிக்காகவே வரக்கூடிய குரு பயிற்சி. ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய குரு 11ஆவது இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஸோ பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியை நினைச்சு கவலையே பட வேணாம் இந்த காலகட்டத்துக்கு. அதுலேயும் குறிப்பாக முதல் ஒரு வருஷம் உங்களுக்கான வருஷம் தான். இந்த ஒரு வருஷத்தில் அவங்க எதெல்லாம் பண்ணுறாங்களோ அது அடுத்த வரக்கூடிய மிக முக்கியமான வருடம் அத்தனைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த லாபஸ்தானத்தில் குரு வரார். ஸோ அப்போ பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் பணத்தட்டுப்பாட்டோடு யாரெல்லாம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பண வரவு கடவுள் புண்ணியத்தில் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, குரு பார்க்கக்கூடிய இடமும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை எல்லாத்தையும் பார்க்குறார். குறிப்பாக முதல் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ புதிய முடிவுகளை துணிவோடு செயல்படுத்தி அதில் வெற்றி பெறுவார்கள். கடந்த காலத்தில் ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே சிம்மராசி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் சரியில்லையே, ராசியில் கேது வராரு, 7ல் ராகு வராரு, 8ல் போய் சனி மறைகிறாரு, வேறு ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் அத்தனையுமே மாறுபடும். ஸோ தைரியம் வரும் அவங்களுக்கு. ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி நண்பர்களால் பெரிய ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். தட் மீன் கூட்டணி, கூட்டாட்சி, கூட்டுத்துவம்னு சொல்லும் போது தன்னோடு இருக்கக்கூடியவர்களால் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்களாக இவர்களும் தன்னை அடையாளப்படுத்துவார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு 5வது இடத்தை குரு பார்க்கிறார். 5வது இடம்ன்றது புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி சிம்மராசியில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு புத்திர பேரை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதும் இவர்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால பல சிம்மராசிக்காரர்கள் நம்ம நல்லதை செஞ்சுட்டு நல்லதை பண்ணி 4 பேத்துக்கு தானம் பண்ணி கூட நமக்கு கஷ்டமாக நடந்துட்டு இருக்குதேன்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் மாறுபடும். இவங்க செஞ்ச நல்ல பலனுக்கான பலன்களை இந்த காலகட்டம் அவர்களுக்கு திருப்ப ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும். ரெண்டாவது, 7வது இடத்தை குரு பார்க்குறாரு. 8ல் சனி. கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான சிக்கலான இடம் தான் இந்த இடம். ஏன்னா 7ல் இப்போ கோச்சாரப்படி அவர்களுக்கு ராகு வருது, ராசியில் கேது வராரு, 8வது இடத்துல சனி இருக்காங்க. இந்த இடத்துல பர்சனலாக சொல்லணும்னு சொன்னால் ஃபேமிலியை ரொம்பவே ஜாகிரதையாக பார்த்துக்கணும் சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு 1க்கு 4 தடவை ஜாதகத்தை பார்த்தோ அல்லது பொருத்தம் பார்த்தோ அல்லது அந்த பிள்ளைகளுடைய குணநலத்தை பார்த்தோ முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் பிரிவும் பிரச்சனையும் குடும்பத்தில் ஏற்படும். 3வது நபர்களுடைய தலையீடு சிம்மராசிக்கு எப்பொழுதும் இருக்கவே கூடாது. அதுலேயும் குறிப்பாக அடுத்த 3 வருஷத்துக்குமே இருக்கக்கூடாது. இது குருவும் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு கேதுவும் இவர்களுக்கு சாதகமாக இல்லை, சனியும் சாதகமாக இல்லை. ஸோ யாரோடு பேசினாலும் பழகினாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதீத அன்பு, காதல், பாசத்தை சிம்மராசிக்காரர்கள் 3 வருஷம் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. அப்படி செலுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய வலியும் விளைவுகளும் சத்தியமாக அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ தேவையில்லாத யாரையும் இன்டர்ஃபியர் பண்ண விடக்கூடாது பர்சனல் லைஃப்பில். அதே மாதிரி இந்த லவ் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரர் ஒன்று சொன்னால் மனைவிக்காவாது, மனைவி ஒன்று சொன்னால் அவருக்காவாது. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க யார் ஒன்று சொன்னாலும் அவங்களுக்காக சண்டை போடக்கூடிய சூழல் வரும். அதிலெல்லாம் கொஞ்சம் இவங்க ஜாகிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 3வது நபர்களை நம்பி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறதோ, இவர் நல்லா வேலை செய்வாருன்னு ஒரு வேலையில் வச்சா கூட அவர் வேலை செய்யாமல் நம்ம பேருக்கு எடுத்து விட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாது இவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த அழுத்தம் விலக போகுது. இவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா 10ல் இருந்த குரு 11வது இடத்துக்கு வராரு. 10ல் குரு இருந்த காலகட்டம் பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க சிம்மராசி, அல்லது ஃபைனான்ஷியலி நிறைய லேகிங்கில் இருந்திருப்பாங்க. லட்சத்தை எண்ணி பார்க்காத செலவு பண்ண கை கடந்த ஒரு வருஷமாக 1000 தொட்டு பார்த்து செலவு பண்ணியிருக்கோம். அந்த சிக்கல்கள் எல்லாமும் மாறுபடும். ஸோ 11ஆம் இடத்தில் குரு வரும் பட்சத்தில் வேலையில் மாற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தருவார். அதே மாதிரி தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணங்கள் இவர்களுக்கு சாதக பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ அஷ்டமத்து சனி வந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் சுபத்துவம் பெறக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி சிம்ம ராசியும் கூட. அதால் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனாக
பலனாகத்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் பாதகமான அஷ்டமத்து சனி, ஜென்மத்துல கேது, 7ல் ராகு இருக்குன்னு சொன்னாலும் குரு அந்த இடத்தெல்லாம் பார்க்கறது ஓரளவுக்கு இவங்களுக்கு அடிபட்டவங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்த மாதிரி குருவினுடைய பயிற்சி கண்டிப்பாக அமையும். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அஷ்டமத்து சனி வந்து சிம்மராசினியர்களுக்கு இருக்குது அப்படின்றீங்க இல்லையா? ஸோ இதனால வந்து அவங்க ஏதாவது ஹெவியான பாதிப்பை வந்து சந்திக்க நேரிடுமா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி வாழ்ந்திருப்பாங்க. ஸோ செல்ஃப் மேடாக உருவாகிருக்கக்கூடிய ராசி அவர்கள். ஸோ என்னென்னா, இந்த காலகட்டத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் தன்னோட பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செஞ்சாலும் அவர்களும் இவங்க சொல்கிறத கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதில் கொஞ்சம் இவங்க கட்டுப்படுத்தி இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, எமோஷனல் ஹேண்டிலிங் சிம்மராசிக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா ராசியில் கேது வரும் பொழுது மனதை பாதிக்கக்கூடிய செயல்கள் நடக்கும் நிறைய. ஸோ தேவையில்லாத டெப்ரெஷன் வரும், தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும், மனப்பதட்டம் உருவாகக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். அப்போது மனசாட்சிப்படி தப்பான விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது. இன்னொரு விஷயத்தை சிம்மராசி எதில் கவனமாக இருக்கணும்னா, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த காலகட்டங்களில் வரும். அதில் தயவு செஞ்சு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதால் 1க்கு 44 தடவை யோசிக்கணும். எது செஞ்சாலும் இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு சொல்லி பண்ணுறதுல இவங்க தெளிவாக இருந்துட்டாலே போதும். மனசை பக்குவப்படுத்தி கோவப்படாத, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சாந்தமாக நடந்துக்கிட்டாலே போதும். இவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை இந்த காலகட்டம் தரும். ஓகே ஓகே. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஏன்னா அஷ்டமசனி இருக்குது, நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலோ இல்லை பரிகாரங்கள் பண்ணாலோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள தற்காத்துக்கலாம் சார்? சனி பிரதோஷம் எப்பெல்லாம் வருகிறதோ அந்த சனி பிரதோஷத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வில்வம் ஒரு புடி வாங்கி கொடுக்கலாம். அந்த பாலபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு படி பால் வாங்கி கொடுத்து, சனி பிரதோஷத்தன்னைக்கு ஏதாவது ஒரு 3 நவதானிய சுண்டல் மாதிரி செஞ்சு ஒரு 10 பேத்துக்கு இவங்க கையால் தானம் கொடுத்தாலே போதும். இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பும் குறையும். 11ஆம் இடத்தில் லாபத்தில் வந்திருக்கக்கூடிய குருவால் மிகப்பெரிய பலனும் அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வழிபாடு அவர்கள் தொடர்ச்சியாக செய்யணும். பிரதோஷத்துக்கு போக முடியல எங்களாலன்னு சொன்னாலும், சனிக்கிழமை பிரதோஷத்துக்கு போக முடியலாலும் தப்பில்லை. மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 பிரதோஷ வழிபாடுகளை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலே போதும். இதை ஒன்றை பண்ணிட்டா அந்த அஷ்டம சனியை அவங்கள ஒன்றுமே பண்ணாது. ஸோ அதை பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி செய்யணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இப்போ அதாவது வந்து கடவுள் வழிபாடும் முக்கியம், அதே நேரத்தில் வந்து கோவப்படாமல் இருக்கிறது இன்னும் அதை விட முக்கியம் சிம்மராசினியர்களுக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.